నాలాయిర దివ్య ప్రబంధములోని తిరువాయిమొళి అనే రచనను నమ్మాళ్వారు రచించారు. 1102 పాశ్రములు కలిగి ఉన్న ఈ తిరువాయిమొళి నాలాయిర దివ్య ప్రబంధములో 110 పాశ్రములు ఒక్కొక్క పత్తుగా 10 పత్తులతో నిండి ఉన్నది. నమ్మాళ్వారు ప్రతి పత్తులోనూ ఒక్కొక్క రకమైన అభిప్రాయమును చెప్పుకుంటూ వచ్చారు. ఇంతకుముందు 6 పత్తులను చూశాము. ఇప్పుడు 7వ పత్తులో నమ్మాళ్వారు మనకు ఆ స్వామివారే స్వయముగా వచ్చి తనలో ఉండి తనపై కవిత్వం చెప్పించుకుంటున్నారు అని నమ్మాళ్వారు చెబుతూ ఆ స్వామివారికి నిండైన సేవ చెయ్యగలనా అని పరితపిస్తున్నారు. ఈరోజు తిరువాయిమొళి 7వ పత్తులోని అన్ని పాసురములను చూద్దాము. తిరువాయిమొళి మొదటి భాగములోని మొదటి పాసురము. உன்னிலாவியாய்வரால்குமை தீத்தி என்னை உன் பாத்த பங்கயம் நன்னிலாவ கையே நலிவான் இன்னம் எண்ணூக்கென்றாய் என்னிலா பெருமாயனே இமையோர்கள் ஏத்தும் வலக்கும் மூன்றுடை அண்ணலே அமுதே அப்பனே என்னை ஆழ்வனே. రెండవ పాసురం. என்னை ஆளும் வன்கோவோர் ஓர் ஐந்தி வைப்பைத்து ஈரா பாக்கல் மோத்து வித்திட்டு உன்னை நானனு காவகை செய்து போதி கண்டாய் கண்ணலேவமுதே கார்முகில் வண்ணனே கடல் ஞானம் காக்கின்றா மின்னுனே மீனாய் வினை என்னுடை வேதியனே. మూడవ పాసురం. வேதியா நிற்கும் ஐவரால் வினையேனை மோது வித்து ஒன்றிருவடி ஷாத்தியாவகை நீ தடத்து என் பெருதி வந்தோ ஆத்தி ஆக்கி அக்கலிடம் படைத்து உண்டு மிளந்து கடந்து ஈண்டம் திட்டா சோதி நீல் முடியாய் తొండనేన్ మధుసూదననే. నాలుగవ పాసురం. சூத்துனானறியாவகை சுழத்தி ஓரைவரை காட்டி உன் ஆடி போட்டு நானு காவகை செய்து போதி கண்டாய் யாத்தும் யாவரும் இன்றி நின்ன கம்பால் ஒடுக்கி ஓ அயாலின் நீலிலை மீது சேர்குளவி வினை ஏன் விரை தீர்த்தி மறந்தே. ఐదవ పాసురం. தீர்மறந்து இன்றி 5 நோயடும் செக்கிலிட்டு திரிக்கும் ஐவரை நேர்மருங்கு உடைத்தா அடைத்து நெகிழ்பா நோக்கின்றாய் ஆர் மறந்து இனி ஆக்குவார் அடலாளி ஏந்தி அகுர அருவன் குலம் வேர் முறங்கு அருத்தாய் விண்ணுளார் பெருமானேயே. ஆறవ பாசுரம். விண்ணுளார் பெருமார்க்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனினை மண்ணுள் என்னை எத்தாலேன் செய்யாமத்து நீயும் விட்டால் பண்ணுளாய் கவிதா நுளாய் பத்தினுள்ளாய் பரமேசனே வந்தின் கண்ணுளாய் நெஞ்சுளாய் சொல்லுளாய் ஒன்று சொல்லாயே. இடோ பாசுரம். ஒன்று சொல்லி ஒருத்தினில் நிற்கிலாதா ஓரை வருவன் கையுவரை என்று யான் வெல் கிருபன் உன்னு திரு அருளையும் இல்லை ஏழு அன்று தேவர் அசுரரு ஆங்காலை கடல் அரவம் அளாவி ஓரு குன்றம் வைத்தா எந்த ஆய் கொடியேன் பரகோயின் அமுதே. 8వ பாசுரம். அமுதெனா தோன்றி ஓரைவர் யாவரையும் மயக்காணி வைத்தா முன் மாயம் எல்லாம் முழுவேர் அறிந்து என்னை உன் சின்னாமுன் திருமூர்த்தியும் சிந்தித்து ஏத்தி கைக்குள்ளொழுவே அருள் எனக்கு என்ன அம்மா என் கண்ணாயிமையோர் தங்கலம் முதலே. 9వ பாசுரம். குலம தள்ளாடும் தீவினை கொடுவன் கொளி நெல் வீழக்கும் ஐவரை வலமு தலை கிடக்கும் வரமே தந்துருளு கால் கண்டாய் நிலமு தலைவி எவ்வுலக்கும் நிற்பன செல்வன என் பொருள் பலமு தல்வடைத்தாய் என் கண்ணா என் பரஞ்சுடரே. 10వ பாசுரம். என் பரஞ்சுடரே என்று உன்னை அலத்தி உன் இணை தாமரை கட்கு அன்னூருக்கு நிற்கும் அது நேர்காஜமடு தந்தாய்
வன்பரங்கள் எடுத்து ஐவர் திசை திசை வலித்து எத்துகின்றேனேர் முன் பறவை கடைந்து அமுதம் கொண்ட மூர்த்தியோ. 11 பாசுரம். கொண்டமூர்த்தி ஓர் மூவராய் குணங்கள் உடைத்து அழிது கெடுக்கும் ஆ புண்டரீகா கொப்போழுவு நல்வள்ளி அப்பனுக்கே தொண்டர் 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 தொண்டன் ஷடகோபன் சொல் 1010 கண்டு பாடா వల్లారు వినై పోం గంగులంబకలే. తిరువాయిమొళి 7వ పత్తులోని 2వ భాగము. మొదటి పాసురము. கங்கலம்பகலம் கண் துயில் ஆரியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் செங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டும் என்னும் இருநிலம் கை துளாயிருக்கும் செங்கையல் பயனீர் இருவரங்கத்தாய் வழுதிரதின் செய்கின்றாயே. 2వ பாசுரம். என் செய்கின்றாய் என் தாமரை கன்றா கண்ணா என்றும் கண்டீர் மல்காயிருக்கும் என் செய்கே நீர் நீர் இருவரங்கத்தாய் என்னும் வெவ்வுயிர் துயிர் துறகும் முன் செய்தாவினை ஏமுகப்பாடா என்னும் முகில் வண்ணா தகுவதோ என்னும் முன் செய்து இவ்வுலகமுண்டோ மிளந்தளந்தாய் என் குலோ முடி நின்றா திவள்கே. 3వ பாசுரம். வடுக்கிளீரையு மணிவண்ணா என்னும் வானமே நோக்கும் மையாக்கும் ஒட்குடை சுரரும் அசுரருயிரெல்லாம் உண்டா ஒருவனே என்னும் ஒருக்கும் கட்கிளி உன்னை காணுமாறருளாய் காக்கொத்தா கண்ணனே என்னும் தெற்கொடிமதி சூடல் சூழ் திருவரங்கத்தாய் இவள் தரத்தாயன் செய்தித்தாயே. 4వ பாசுரம். இட்டகாலிட்ட கைகளாயிருக்கும் எழுந்துலாமயங்குன் கை கூப்பும் கட்டமே காத்தல் என்று மூரச்சிக்கும் கடல் வண்ணா கடியை காணு என்னும் வட்டவாய் நேமி வலங்கையா என்னும் வந்திடா என்றென்றே மயங்கும் சிட்டனே செல்லுளி நீர் திருவரங்கத்தாய் வலு திறத்து என் சிந்தித்தாயே. 5వ பாசுரம். சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும் திருவரங்கத்துள்ளாய் என்னும் வந்திக்கும் ஆங்கே மங்கை கண்ணீர் மல்கா வந்திடா என்றென்றே மயங்கும் அந்தி போது அவனன் உடல் இடந்தானே அலை கடல் கடைந்த ஆறுமுதே சந்தித்து உன் சரணம் சார்வதே வலித்தல தையலை மையல் செய்தானே. 6వ பாசுரம். மையல் செய்து என்னை மனம் கவர்ந்தானே என்றும் மாமாயனே என்னும் செய்யவாய் மணியே என்னும் தன் புனல் சூழ் திருவரங்கத்த தொல்லாய் என்னும் வையவாழ் தண்டும் செங்கு சக்கரம் வெளியேந்தும் விண்ணோர் முதல் என்னும் பைகொள்வாம் பாம்பனையாய் இவள் திறத்துறந்தருளாய் தாவி பாவியேன் செயல் பாலதுவே. 7వ பாசுரம். பால துன்பங்கள் எம்பங்கள் படை தாய்வத்து இலார்வத்த நின்றானே கால சக்கரத்தாய் கடல் இளங்கொண்டா கடல் வண்ணா கண்ணனே என்னும் சேலகோளுதன் புனல் சூழ் திருவரங்கத்தாய் என்னும் என் தீரத்தனே என்னும் கோலமாமலை கண்ணு பணி மல்காயிருக்கும் என்னுடைய கோமள கொழுந்தே. 8వ பாசுரம். கொளந்து வானவர் கற்கென்னும் கொன்றேந்தி கோனிரை காத்தவான் என்னும் ஆளுகளும் ஆவி அனலவெவ்வு இறக்கும் அஞ்சன வண்ணனே என்னும் எழுந்தோ மேல் நோக்கி இமை பிளல் இறக்கும் எங்கனே நோக்கு கேன் என்னும் செழுதடம்புணல் சூழ் திருவரங்கத்தாயன் செய்கேன் ஏன் ஏன் திருமக்கள்கே. 9వ பாசுரம். என் திருமக்கள் சேர்மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திருவே இத்தாளிடந்தோ நீ கொண்ட நிலமா மகள் எழுவனே என்னும் அன்றோ ஒரு ஏழும் தழுவி நீ கொண்டாய் மகள் அம்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெகிலி தெளிக்கிலேன் உடுவோ இவள் தனக்கே.
10వ பாசுரம். முடிவோ இவள்ளி தனக்கு ஒன்று அருகிலேன் என்னும் மூவுலகோ ஆளே என்னும் கடிகமல் கொன்றை சடையனே என்னும் நான் முக கடவுளே என்னும் படிவுடை வானோர் தலைவனே என்னும் வண் திருவரங்கனே என்னும் அடியாடையே தாழ் ஓழி வளலுக்கி அடைந்த நல் முகில் வண்ணன் அடியே. 11వ பாசுரம். முகில் வண்ணன் அடியை அடைந்தருள் சோடி உயர்ந்தவன் மொய் புனல் ஒரு நல் துகில் வண்ணாதூ நீர் சேரப்பன் வன்பொழில் சூழு வன் குருகோர் எடகோப்பன் முகில் வண்ணான் அடிமேல் சொன்ன சொல் மாலை 1020 வல்லாறு முகில் வண்ணாவான தூய்மையவர் சூழ் இரு பேரிம்பா வெள்ளத்தே. తిరువాయిమొళి 7 3వ భాగము. మొదటి పాసురము. வெள்ளை சுரிசங்கொடு ஆளி ஏந்தி தாமரை கண்ணன் என்னஞ்சினோடே புள்ளை கடாகின்றாத்தே காணீர் என் சொல்லிக்கேன் அன்னை மீறு காடு வெள்ளச்சக்கும் அவன் வீத்திருந்தா வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளை குழா விளையாட்டோலியும் மாறா திருப்பேரை இல் சேர்வன் நானே. 2వ பாசுரம். நானம் கருங்குழல் தோழி மீர்காடு அன்னையர் காடு ஐயராச்சேரியோர் காடு நான் இத்தனி நெஞ்சம் காக்க மாட்டேன் என் வசமின்றி திராபகல் போய் தேன் முயத்தா பூம்பொழில் தன்பனை சூழ்தென் திருப்பேரையில் திருந்தா வானவெரும் பிரான் மணிவண்ணன் கண்ணன் செம்கனிவாயின் திறத்ததுவே. 3వ பாசுரம். செம்கனிவாயின் திறத்ததாயும் செம்சுடர் நீள்முடி தாளந்ததாயும் செங்கடு சக்கரம் கடம் கண்டு கந்தும் தாமரை கங்களுக்கு ஆத்த தீரந்தும் திங்களும் நாளும் விழாராதா தெந்திருப்பேரையில் வீத்திருந்தா நங்கள் பிரானுக்கென் நெஞ்சந்தோழி நானும் நிறையும் இழந்ததுவே. 4వ பாசுரம். இழந்த எம்மாமை திறத்து போனனேன் நெஞ்சே நாரும் அங்கே ஒளிந்தாரு ஒளந்து இனி ஆரை கொண்டு என் ஊஷாக்கோ ஓதகடலொலி போலையங்கு மெளந்து நல் வேதத்தொலி நின்று ஓங்கு தெந்திருப்பேரை வீத்திருந்து முழங்கோஷங்கை என் மாயத்தலாம் தேனு அன்னையார் காலின்னை என் முனிந்தே. 5వ பாசுரம். முனிந்தோஷகட முத்தெத்து மாயப்பேய் முலை உண்டு மருதிடை போய் கனிந்தா விளவுக்கு கன்று எரிந்தா கண்ண பிரானுக்கென் பெண்மகை தோத்தேன் முனிந்து இனியன் சைத்தீர் அன்னை மீர்காள் முன்னியவன் வந்து வீத்திருந்தா கனிந்தா பொழில் இருப்பேரை இருக்கை காலம்பரை என்னை காட்டுமினே. 6వ பாசுரம். காலம்பெறை என்னை காட்டும் எங்கள் காத்தல் கடலில் மிக பெரிதால் நீலமுகில் வண்ணா பெருமான் நிற்கும் முன்னே வந்தேன் கைக்குமைத்தான் ஞானத்து அவன் வந்து வீத்திருந்தான் நான் மறையாளரும் ஓல்வியோவா கோல சென்னர்கள் கவரி வீசும் கூடு புனல் திருப்பேரை இருக்கே. 7వ பாசுரம். பேரையில் சூழ் கடல் தென்னிலங்கை செத்த பிரான் வந்து வீத்திருந்தா பேரையிற்கே பூக்கு என் நெஞ்சா நாடு பேர் துவரா எங்கும் காண மாட்டேன் ஆரை நீங்கு உடையம் தோழி என் நெஞ்சம் கூவ வல்லாரும் இல்லை ஆரை இனி கொண்டு என் சாதிகின்றது என் நெஞ்சம் கண்டதுவே கண்டேனே. 8వ பாசுரம். கண்டதுவே கொண்டு எல்லாரும் கோடிகார் கடல் வண்ணனோடு எந்திரத்தா கொண்டு அலர்து தித்துத்து முத்தலா கொண்டா என் காத்தல் உரைகில் தோழி மண்டி நீர் ஞாலமும் 7 கடலும் நீள் விஷம்பும் கலிய பெரிதால் தெண்டிரை சூழந்து அவன் வீத்திருந்தா பேரையில் சேர்வன் சென்றே. 9వ பாசுரம். சேர்வன் சென்றென்னுடை தோழி மீர்காள் அன்னையர் காள் என்னை தேர்த்த வேண்டா நேர்கள் உரைகின்றது என் இதற்கு நெஞ்சும் நிறைவும் எனக்கு இங்கில்லை
கார் வண்ணன் கார் கடல் ஞானமுண்டா கண்ணபிரான் வந்து வீத்திருந்து ஏர் வழக்கம் களனி பலனா தென் திருப்பேர் பேரையில் மாநகரே. பதோபாசனம். நகரமும் நாடும் நாடும் பிறவும் தேர்வேன் நானும் எனக்கில்லை என் தீள் மேற்காலும் சிகரமணி நெடுமாடா நீடு தென்னு திருப்பேரையில் வீத்திருந்தா மகர நெடுங்களை காதன் மாயன் நூத்துவரை அன்று மங்க நூத்தா நிகரில் முகில் வண்ணன் நேமியான் நெஞ்சம் என் நெஞ்சம் கவரந்து என்னை ஒளியானே. 11 பாசனம். ஒளிதோர் ஒளி உருவம் வேறு செய்கையும் வேறவன் வெய்யம் காக்கும் ஆளினேர் வண்ணனை அச்சுதனை அணிகுருகோர் ஜடகோபன் சொன்னா கேளில் அந்தாதி ஓர் 1000 இவை திருப்பேரையில் மேயவத்தும் ஆளியம் கையனே ஏத்தவல்லார் அவர் அடிமை திறத்து ஆளியார். తిరువాయిమొళి 7 4వ భాగం. మొదటి పాసరం. ఆళి ఎలా శంగుం విల్లుం ఎల దిశైవాలి ఎలదండుం వాళుం ఎలాండుం మూళై ఎలముడి మా పాతమళ అప్పన్ ఊళి ఎలా ఉలకం கொண்டாரே. రెండవ పాసరం. ஆறுமலைக்கு எதிரந்தோடு மொழி அருவூர் சுழாய் மலை தேய்யக்கோ மொழிகடல் மாறு சுழன்று ஆளைகின்றா ஒலி அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே. மூடవ பாசனம். நான்றிலை 7 மண்ணும் தானத்தவே பின்னும் நான்றிலை 7 மலை தானத்தவே பின்னும் நான்றிலை 7 கடல் தானத்தவே அப்பன் ஒன்று இடந்து எத்தில் கொண்ட நாளே. 4వ பாசனம். நாலு மெளா நில நீரு மெளவெண்ணும் கோளு மெளா எரிகாலு மெளமெளை தாளு மெளா சுடர்தானு மெளா அப்பன் ஊழி எளா உலகம் உண்ட ஊனே. 5వ பாசனம். ஊணுடை மல்லர் ததரந்த ஒலி மன்னர் ஆணுடை சேனை நடுங்கும் ஒளி விண்ணுள் ஏனுடை தேவர் வெள்ளிவட்டா ஒலி அப்பன் கானுடை பாரதம் கையறை ஓளதூ. 6వ பாசனம். போளதூ மெலிந்தா புன்சக்கரில் வாந்திசை சூழ் மெலிந்து உதிர பூனலாமலை கீழத்து பிளந்தா சிங்கமொத்தா தால் அப்பனாளு துயர் செய்து அசுரரை கொல்லுமாறே. 7వ பாசனம். மாறு நிறைத்து இறக்கும் சரங்கள் இனநூறு பிணம் மலை போல் இரளகடல் ஆறு வளத்து உதிர புனலா அப்பன் நீரு பட இலங்கை செத்த நேரே. 8వ பாசனம். நேர் செறிந்தான் கொடிக்கோழி கொண்டான் பின்னும் நேர் செறிந்தான் எரியோ மானலோன் பின்னும் நேர் செறிந்தான் மூக்கண் மூர்த்தி கண்டீரப்பன் நேர் செறிவானன் திண்டோடு கொண்டு ஒன்றே. 9వ பாசனம். அன்று மண்ணீர் எரிகால் விண்ணிமலை முதல் அன்று சுடர் 2 பிறவும் பின்னும் அன்று மலை உயிர் தேவு மற்றும் அப்பன் அன்று முதல் உலகம் செய்ததுமே. 10వ பாசனம். மேய் நிறை கீழ் புகா மாவுரள சுனை வாய் நிறை நீர் விளறி சொரியாயினம் ஆய் நிறை பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமலை காத்து குன்னமெடுத்தானே. 11వ பாசனம். குன்றமெடுத்தா பிரானடியாரோடும் ஒன்று நின்றாஷடவோ பனுரை செய்யல் நன்றி புனைந்தவோர் 1000 இவை வென்றி தரும் 10 மேவி கரும் கரு பார்க்கே. తిరువాయిమొళి 5వ భాగం. మొదటి పాసరం. கற்பாரி ராமபிரானை எல்லால் மத்தும் கற்பார் பொற்பா முதலா பல்லெரும்பாதி ஒன்றின்றையே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்கு எத்தனன் நான் முகனார் பெத்த நாட்டுலே. 2వ பாசனம். நாட்டில் விருந்தவர் நாரணர்க்கு ஆளின்றி அவரோ நாட்டில் விருந்து படாதன மட்டு மனுஷர்காம் நாட்டை நலியும் மரக்கரை நாடு தடிந்திட்டு நாட்டை அழித்து ஒய்ய கைத்து நடந்தமை கேட்டுமே.
மூடோ பாசுரம். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லால் மத்தும் கேட்பரோ கேட்பார் செவி கொடுசுடு கீழ்மை வசவு களைவையும் சேட்பால் பழம்பை கவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்தார் தன்மை அறிவரை அறிந்துமே. நான்கோ பாசுரம். தன்மை அறிவப்பவர் தாமே அமர்க்கு ஆளின்றவரையோ பன்மை விடர்வொருள் ஆதுமில்பால் நெடும் காலத்து நன்மை புனல் பண்ணி நான் மகனை பண்ணி தன்னுள்ளே தொன்மை மயக்கிய தோத்திய சூழல் கள் சிந்தத்தே. ஐதோ பாசுரம். சூழல்கள் சிந்திக்கில் மாயன்கள நன்றி சூழ்வரோ அளவெரும் புனல் தன்னுள் அழுந்தியா ஞானத்தே தாளப்படாமல் தாம்பலோரு கோட்டிடை தான் கொண்டா கேளல் திருவுருவாயித்து கேட்டும் குணரந்துமே. ஆரவ பாசுரம். கேட்டும் முதிரந்தாவர் கேசவர்க்கு ஆளின்றியாவரோ வாட்டமிலாவன் கைமாவலி வாதிக்கவாதி கொண்டு ஈட்டங்கொழு தேவர்கள் சென்றிருந்தாரக்கு இடர் நீக்கியா கோட்டம் கைவாமனாய் செய்த கூத்துக்கள் கொண்டுமே. இடோ பாசுரம். கண்டும் தெளிந்தும் கத்தார் கண்ணர்க்கு ஆளன்றி அவரோ வண்டு உண்மலர் தொங்கல் மார்க்கண்டேயானுக்கு வாழு நாள் இந்த இசடை முடிஷன் உடன் கொண்டு செல்ல கொண்டு அங்கு தன்னோடும் கொண்டு உடன் சென்ற துணரந்துமே. என்மிதோ பாசுரம். செல்ல உணரந்தாவர் செல்வன் தன் கீரான்றி கற்பரோ எல்ல ஈலாத்தா பிறந்தவத்தால் வலசை மிரை அல்லல்ல அமரரை செய்யும் இரணிய நாகத்தே மல்லல் அறியுருவாய் செய்த மாயம் அறிந்துமே. தொம்மிதோ பாசுரம். மாயமறிபவர் மாயாவர்க்கு ஆளின்றி யாவரோ தாயம் செரும் ஒரு நோத்தவர் மங்கவோர் ஐவர் காய் தேசாமறியவோர் சாரதியாய் சென்று சேனையை நாசம் தயசயத்தின் திட்டு நடந்த நல்வார்த்தை அறிந்துமே. பதோ பாசுரம். வார்த்தையை அறிபவர் மாயவர்க்கு ஆளன்றி யாவரோ போரத்தா பிறப்போடு நோயொடு மூப்பொடு இறப்பு அவை பேரத்தோ பெருந்துன்பம் வேரர நீக்கி தன் தாளின் கீழ் சேரத்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுத்தை. 11 பாசுரம். தெளிவு தூவின்றி நின்றாவர்க்கு இன்பம் கதி செய்யும் தெளிவுத்தா கண்ணனைந்தெந்து குருகோர் ஷடகோபன் சொல் தெளிவுத்தாயிரத்துள் இவை பத்தும் வல்லாரவர் தெளிவுத்தா சிந்தையர் பாமரு மூல கட்டுள்ளே. తిరువైమొళి 7:10లోని 6వ భాగము మొదటి పాసురము. పామరు మూవులకుం పడైత పర్పనా పావో పామరు మూవులకుం మళంద పర్ప పాదావో தாமரை கண்ணவோ தனியேந்தனி ஆளாவோ தாமரை கையாவோ உன்னை என்று கொள் சேர்வதுவே. 2వ பாசுரம். என்று கொள் சேர்வது அந்தோ அரண் நான்முகன் ஏத்தும் செய்யா நின் திருபாதத்தை யானில நேரியறிகாலு வெண் உயிர் என்று இவைதான் முதலாமுத்துமாய் நின்றாயன் தாயோ குன்றெடுத்து நிறை மையத்து அவை காத்த எங்கூத்தாவோ. 3వ பாசுரம். காத்த எங்கூத்தாவோ மலை ஏந்தி கல்மாரி தன்னை கூத்தண்டுளாய் மொழியாய் புனை கொன்றை அம்சம் சடையோ யாய் வாயுத்தா என்னான் மகனே வந்து என் ஆறுயிர் நீ ஆனாலா ஏத்தாரும் கீர்த்தி நாய் என்னை உன்னை எங்கு தலை பேய்வனே. 4వ பாசுரம். எங்கு தலை பெய்வன் நான் எழில் மூலக்கும் நீயே அங்கு உயர்முக்கண் பிரான் பிரமாபர் பெருமானவன் நீ வெங்கதிர்வச்சிறக்கை இந்திரன் முதலா தெய்வம் நீ கொங்கு வளர்தண்டம் ஆம் துளாய் முடி என்னுடைய கோவலனே.
5வது பாசுரம். என்னுடைய கோவலனே என் பொல்லாகருமாணிக்கமே உன்னுடைய உந்தி மலர் உலகமவை மூன்றும் பரந்து உன்னுடைய ஜோதி வெள்ளத்து அகம்பால் உன்னை கண்டு கொண்டிட்டு என்னுடைய ஆறுயிராரஞ்சனே கொல்வந்தை துவரே. 6వ பாசுரம். வந்து ஐத்து மாறறியேன் மல்கோர் நேல் சுடர்தழைப்பா சென்சுடர் சோதி களவோத்து ஒரு மாணிக்கம் சேர்வது போல் அந்தரமேல் செம்பட்டோடு அடி உந்தி கை மார்பு கண்வாய் செம்சுடர் சோதி விழவுரை என் திருமார்பனையே. 7వ பாசுரம். என் திருமார்பன் தன்னை என் மலை மக்கள் கூறன் தன்னை என்னும் என் நாமகளை அகம்பால் கொண்ட நான் முகனை நின்ற சசிபதியை நிலங்கீண்டு எயில் 3 எரித்தா வென்று புலந்தரன் துறந்தா விஷும்பாளியை காணோனே. 8వ பாசுரம். ஆளையை காண்பறியாய் அறிகாணறியான் அரக்கர் உளையிட்டு அன்று இலங்கை கடந்து பிளம்புக்கு ஒளிப்பா மேலியம் புள்ளை கடாய் விரல் மாலியை கொன்று பின்னும் ஆளுயர் கன்றங்கள் செய்து ஒடர்தானையும் காண்டும் குலோ. 9వ பாசுரம். காண்டங்களோ நெஞ்சமே கடிய வினையே முயிலும் ஆண்டிரல் மேலியம் மெய்யும் அரக்கன் குலத்தை தடிந்து மீண்டும் அவன் தம்பிக்கை விரி நீர் இலங்கை அருளி ஆண்டுதன் சோதி ஒக்கா அமரர் அறிவேத்தினையே. 10వ பாசுரம். ஏதரும் வைகுந்தத்தை அருளம் நமக்கு ஆயர் குலத்து இன்று இளம் பிள்ளை ஒன்றாய் உக்கு மாயங்களை இயத்தி கூத்துயல் கஞ்சனை கொன்று ஐவர் காய் கொடும் சேனை தடிந்து ஆத்தன் மிக்கான் விரிய பரஞ்சோதி புக்காரியே. 11వ பாசுரம். புக்கு அறிவுருவாய் அவனன் உடல் கீண்டு கந்தா செக்கர செல்வந்தன்னை குருகூர் ஜடகோபன் சொன்னா மிக்க ஓர் 1000 இவை 10 வல்லார் அவரை தொக்கு வல்லாண்டு இசைத்து கவரி செய்யவர் ஏலையரே. తిరువాయిమొళి 7వ పత్తులోని 7వ భాగము. మొదటి పాసురం. ఏలయ్యరావి ఉన్నం ఇణై కొత్తుం కులో அறியேன் ஆலயம் கண்ணவிரான் திருகங்கள் குலோ அறியேன் சோழவம் தாமரை நான் மலர் போல் வந்து தோன்றும் கண்டீர் தோழி அருகால் அன்னை மீறி என் செய்கேந்துயிராட்டியேனே. 2వ பாசுரம். ஆட்டியம் தூத்தியம் நின்று அன்னை மீர் என்னை நீர் நலிந்து என் மாட்டுயர் கற்பா கத்தின் வள்ளியோ கொழுந்தோறியேன் ஈட்டிய வெண்ணை உண்டான் திருமூக்கு எனது ஆவியுள்ளே மட்டியவள் விளக்கின் சுடராய் நிற்கும் வாலியத்தே. 3వ பாசுரம். வாலியத்துவோர் கனிகொள் வினையாட்டியேன் வல்வினை கொல் கோலம் திரள்பவள் கொளும் துண்டம் கொள் ஆரியேன் நீல நெடுமுகில் தோப்போல் திருமேனி அம்மான் தொண்டை வாய் ஏலும் திசையுளெல்லாம் வந்து தோன்றும் என்னென்னு இறக்கே. 4వ பாசுரம். உன் உயிர்க்கு ஏழையர் மேல் வளையும் இணை நீலா வில்கொல் மணியர் சீர்மதனன் கரு பூஜிலை கொல் மதனன் தன் உயிர் தாத்தை கண்ண பெருமானு புருவமை வையே என் உயிர் மேலெனவாய் அடுகின்றனா என்று நின்றே. 5వ பாசுரம். என்று நின்றே திகழும் செய்யாயின் சுடர்வெண் மின்னுக்கொல் அன்று என் ஆவியாண்டு அணிமுத்தும் குலோ அறியேன் குன்றம் எடுத்தாபிரான் மறுவல் எனது ஆவி அண்டும் ஒன்றும் அறிகின்றலேன் அன்னை மீர் எனக்கு உய்விடமே. 6వ பாசுரம். உய்விடம் ஏழை இறக்கும் அசுரரக்கும் அரக்கர் கற்கும் எவ்வடம் என்று இளங்க மகரம் தலைக்கும் தளிர்கொள் பைவிட பாம்போனை யான் திருகண்டலா காதுகளே கைவிடல் ஒன்றும் இன்றி அடுகின்றன காண்மீன்களே.
இடவ பாசனம். காண்மீங்கள் அன்னையர் காளி என்றும் காட்டும் வகை அறியேன் நாள் மன்னு வெண்திங்கள் கொள்ளையந்தாறு கட்குனச்சு இலை கொள் சேன் மண்ணு நாள் தனம் தோடு பெருமான் தந்திருநுதலே கோண் மண்ணி ஆவியடும் கொடியேன் உயிர் கோள் இலைத்தே. என்மிதோ பாசனம். கோள் இலை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும் கோள் இலை தன் மொத்தமும் தளிரும் குளிர்வான் பிறையும் கோள் இலையா உடையா கொளும் சோதி வட்டம் கொள் கண்ணன் கோள் இலை வாழ் முகமாய் அடியேன் உயிர் கொள்கின்றதே. தும்மிதோ பாசனம். கொள்கின்ற கோளிலை சொக்கிரம் திட்டா கொளும் சுரில் ஒல் கொண்டானில் நல்நூல் தலை கொல் அன்று மாயம் கொழல் வில்கின்ற பூம் தன் தொழாய் விரை நாரா வந்து என் உயிரை கல்கின்றவார் அறியீர் அன்னை மீர் கலரா நித்திரே. மதவ பாசனம். நெத்தி முத்தத்தூள் என்றோ நெறித்த கையாராய் என்னை நீர் சுத்தியும் சோழந்தும் வைத்தீர் சுடர் ஜோதி மணி நிறமாய் முத்து மூலகம் விரிகின்றார் சுடர் முடிக்கே ஒத்துமை கொண்ட தூவெள்ளம் அன்னை மீர் நசை என்னங் நொன்கட்கே. 11 பாசனம். கட்கரிய பிரமன் சிவன் இந்திரன் என்றோ இவர்க்கும் கட்கரிய கண்ணனை குருகோர் ஷடகோபன் சொன்னா உட்குடை 1000 வையும் ஒரு 10 வல்லார் உட்குடை வானவரோடு உடனாய் என்றும் மாயாரே. తిరువాయిమొళి 7-10లోని 8వ భాగం. మొదటి పాశ్రం. మాయా వామననే మధుసూతాని అరుళాయి தீயாய் நீராய் நிலையாய் விஷும்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்தமாம் முத்தமாய் நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன நியாயங்களே. 2వ பாசனம். அங்கன் மலர்தழு துழாய் முடியச்சுத்தனே அருளாய் திங்களம் ஞாலம் இருமாய் செழும் பல்லு சுடராய் இருளாய் பொங்கு வழிமழை மழையாய் புகழாய் பழியாய் பின்னும் நீ வெங்கண் வெம் கோத்தமோமாய் இவை என்ன விசித்திரமே. 3వ பாசனம். சித்திரத்தரே வலவா திருச்சக்கரத்தாய் அருளாய் எத்தனை ஓர் முகமும் அவையாய் அவற்றுள் இவை எழும் ஒத்தவன் பல்பொருள்கள் உலவில்லனவாய் வியவாய் வித்தகத்தாய் நித்தி நீ இவை என்ன விடமங்களே. 4వ பாசனம். கள்ள வெள்ளு தாமரை கண்கண்ணனே என கொன்றருளாயே உள்ளதும் இல்லத்துமாய் உலபில்லனவாய் வியவாய் வெள்ளதடம் கடல் விடும் விடனாகலை மேல் வருவி வெள்ள பள்ளி யோகி செய்தீவை என்ன உபாயங்களே. 5వ பாசனம். பாஷங்கள் நீக்கி நீ என்னை உனக்கே அறக்கொண்டிட்டு நீ வாஷமலர்கன் தன் தொழாய் முடிமாயவனே அருளாய் காயமன் ஜீவனுமாய் கழிவாய் பிறப்பாய் பின்னும் நீ மாயங்கள் செய்து வைத்தீவை என்ன மயக்குகளே. 6వ பாசனம். மயக்காவாமனே மதியாம் வண்ணம் ஒன்று அருளாய் அயற்பாய் தேத்தமுமாய் அழலாய் குளிராய் வியவாய் வியப்பாய் வெண்ணீகளாய் வினையாய் பைனாய் பின்னும் நீ துயக்காய் நீ நின்ற ஆறு இவை என்ன துயரங்களே. 7వ பாசனம். துயரங்கள் செய்யும் கண்ணா சுடரணில் முடியாய் அருளாய் துயரம் செம்மானங்களாய் மதனானுக்கி உகவைகளாய் துயரம் செய் காமங்களாய் துளையாய் நிலையாய் நடையாய் துயரங்கள் செய்து வைத்தீவை என்ன சுண்டாயங்களே. 8వ பாசனம். என்ன சுண்டாயங்களால் நின்னிட்டாய் என்னை ஆளும் கண்ணா இன்னது ஓர் தன்மையை என்று உன்னை யாவர்க்கும் தேத்தரியை முன்னையா மூலக்கும் அவையாய் அவத்தை படைத்து பின்னும் உள்ளாய் புறத்தாய் இவை என்ன இயற்கைகளே. 9వ பாசனம்.
என்ன இயற்கைகளால் எங்கனே நின்றிட்டாய் என் கண்ணா துன்னுகர சரணா முதலா காயலா உறப்பும் உன்னு சுவையொளியோர் ஒலி நாத்தா முத்தும் நீயே உன்னை உணர ஒரு பிள்ளை நுணுக்குணுக்கங்களே. மதோ பாசனம். இல்லை நுணக்கங்களை இதனில் பிறத்து என்னும் வண்ணம் சொல்ல எனல் நூலில் சொன்னா உருவம் அருவும் நீயே அல்லிதுளாயணங்கள் அணிமு மாறுபா என் அச்சுத்தனே வல்லது ஓர் வண்ணம் சொன்னால் அதுவே உனக்கு ஆம் வண்ணமே. 11 பாசனம். ஆம் வண்ணம் என்றா தோன்றென்றோ அறிவது அறிய வரியை ஆம் வண்ணத்தால் குருகோடு ஜடகோபன் அறிந்து உரைத்தா ஆம் வண்ணம் ஒண்ணு தமிழ்கள் இவை 1010 ஆம் வண்ணத்தால் உரை பாரமெந்தார் தனக்கு என்றைக்குமே. తిరువాయిమొళి 7వ పత్తులోని 9వ భాగం మొదటి పాసరము. என்றைக்கும் என்னை ஒய்யக்கொண்டு போகியா அன்றே கண்ணை தன்னாகை என்னால் தன்னையும் தமிழ் வாடியை ஈசனை ஆத்தியாய் நின்றா என் சோதியை என் சொல்லி நிற்பனே. 2వ பாசனம். என் சொல்லி நிற்பன் என் உயிர் நின்றொன்றாய் என் சொல்லாளியான் சொன்னாயின் கவியம்பெத்து தன் சொல்லால் தன்னை கீர்த்தித்தமாயன் என்னு முன்னு சொல்லும் ஒருவாமு தல்வனே. 3వ பாசனம். அம்முதல்வனிவன்றன்று தந்தேத்தி என்னா முதல்வந்து புகந்துனல் என் கவிது முதல்வத்தற்கூதான் தன்னை சொன்னா அன்வாய் முதலப்பனை வென்று மறப்பனோ. 4వ பாசனம். அப்பனை என்று மறப்பன் என்னாகியே தப்புதலின்றி தன்னை கவிதான் சொல்லி ஒப்பிலா தீவினை என்னை கொழிய கொண்டு செப்பமே செய்து திரிகின்றார் சீரு கண்டே. 5వ பாசனம். சீர் கண்டு கொண்டோதிருந்து நெல்லின் கவியேறு படையான் சொல்லும் நீர்மயிலாமையில் ஏர்விழா என்னை தன்னாகென்னால் தன்னை பாறு பரவென்ன வீழ் பாடும் பரமரே. 6వ பாசனம். என் கவி பாடும் பரமகவிகளால் தன்னவிதான் தன்னை பாடுவியாத்து என்று நங்கு வந்து என் நடனாக்கி என்னால் தன்னை வன் கவி பாடும் என்னு வைகுந்தாநாதனே. 7వ பாசனம். வைகுந்தநாதன் என் வல்வினை மாயந்தரா செய்குந்தன் தன்னை என்னாகென்னால் தன்னை வைகுந்தனாகா புகழ்வனு என் கவி செய்குந்தன் தன்னை என்னால் சிந்தித்து ஆர்வனோ. 8వ பாசனம். ஆர்வனோ ஆளியங்கை எம்பிரான் புகழ் பார்வெண் நீர் முத்தும் கலந்து பருகிலும் ஏர்விழா என்னை தன்னாகென்னால் தன்னை சீர்விரையின் கவி சொன்னாதிரத்துக்கே. 9వ பாசனம். திருதுக்கே துப்பரவாம் திருமாலின் சீரு இரவி திருமகாலம் பருகுலு மார்வனோ மரப்பிலா என்னை தன்னாகென்னால் தன்னை உரப்பலா என் கவி சொன்ன உதவிக்கே. 10వ பாசனம். உதவிக்கை மாறென்னு இரண்ணா உத்தனில் அதவு மொத்தாங்க வந்தன்னாவதென்னால் தன்னை பதவி ஐயன் கவி பாடையா பனுக்கு எதுவும் ஒன்றுமில்லை செய்வதெங்கும் அங்கே. 11వ பாசனம். எங்கும் அங்கும் திருமாலாண்டு என்மை கண்டு அங்கனே வன் குருகோர் ஜடகோபன் எங்கனே சொன்னாவோர் 1020 எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே. తిరువాయిమొళి 7వ పత్తులోని 10వ భాగము మొదటి పాసరం. ఇంబం பயக்காயலில் மலர் மாதரம் தானும் இவ்வேளுலகை இன்பம் பயக்காயினிதுடன் வீத்திருந்தோ ஆளுகின்றா எங்கள் பிரான் அம்பத்து அமரந்தூரைக்கின்றானி ஒளில் சூழ் திருவாரன் விளை அம்பத்து அமரந்தூவளம் செய்து கைதொழும் நாள் களம் ஆகுங்கலோ. 2వ பாசனம். ஆகுங்கலோ ஐயம் ஒன்று இன்றி அக்கல்லிடா முத்தமும்
ഈരടിയേ ആക്കും പരിഷ്ണിമിരന്താ തിരുകുറളപ്പാ നമരന്തൂരയ്യും മാക്കം തികൾ കൊടിമാടങ്ങൾ നീടു മതിൽ തിരുവാരൻ വില്ലൈ మా కంద నీరు కొండొత్తి వివలం చేతు కై తొలగోడంగులో. మూడవ పాత్రం. கோடங்கொள் வைகளும் கோவிந்தனை மதுசூதனை கோளறியை ஆடும் பறவை மிஷை கண்டு கை தொழுத்து அன்றி அவன் உரையும் பாடும் பெரும்புகள் நாள் மறை வேள்வி 5 ஆரங்கம் பண்ணின அருவாள் நீடுபொழில் திருவாரன் விலை தொழும் வாயக்கொங்குல் நிச்சலுமே. నాలుగవ పాశ్రం. வாயக்கொம்பல் நிச்சலும் எப்பொழுதும் தம்மன தீங்கு நினைக்கா பிறவாயக்கும் கரம்பும் பெருசென்னலும் வயல் சூழ் திருவாரன் விளை வாயக்கும் பெரும்புகள் மூலகீஷன் வட மதுரை பிறந்தா வாயக்கும் மணி நிற கண்ணபிரான் தன் மலர் ஆடிபோதூகளே. 5వ பாசம். மலர் ஆடிப்போதூகள் என் நெஞ்சத்தூ எப்பொழுதும் இருத்தி வணங்கா பலரடியார் மும்பு அருளியா பாம்பனையப்பன் அமரந்துரையும் மலரில் மணி நெடுமும் நெக்குமாடங்கள் நீடு மதில் திருவாரன் விளை உலகம்மளி பக புகழ் பாடனம் மேல் வினை ஒன்றும் நில்லாகெடுமே. 6వ பாசம். ஒன்று நில்லாகெடும் முத்தவம் தீவினை ஒள்ளி தொழுமீன் தோண்டீர் அன்றங்கோ அமரவென்றூர் வினி நங்கை அணிநெடும் தோள் புனரம்தான் என்றும் எப்போதும் என் நெஞ்சும் துதிப்பா உள்ள இருக்கின்ற பிரான் நின்றான் திருவாரன் விளை என்னும் நீல நக்கரமதுவே. 7వ பாசம். நீல நக்கரமதுவே மலர் சோலைகள் சூழ் திருவாரன் விளை நேல் நகரத்துறைக்கின்ற பிரான் நெடுமால் கண்ணன் விண்ணவர் கோன் வானபுரம் புக்கா முக்கண் பிரானை துளையா வெம்போர் கல் செய்து வாணனை 1000 தோழுது நித்தான் சரண் அன்றி மத்தொன்றிலமே. 8వ பாசம். அன்றி மற்றொன்றிலம் நின் சேரனே என்று அகல் இரும்பொய்கை என் வாய் நின்று தண்ணீல்களல் ஏத்தியானையின் நெஞ்சிடர் தேர்த்த பிரான் சென்று அங்கோ இனிது உரைகின்றார் சிலம்பொழில் சூழ் திருவாரன் விளை ஒன்றி வளம் செய்யா ஒன்று மாதீவினை உள்வத்தின் சார்பு அல்லவே. 9వ பாசம். தீவினை உள்ளத்தின் சார்வல்லவாகி தெளிவிஷம்போ ஏறல் தொத்தாறு நாவின் உள்ளம் உள்ளதுள்ளம் அமைந்தா தொழில் நுள்ளும் நவீன்றோ யாவரும் வந்து வணங்கும் பொழில் திருவாரன் விளை அதனை மேவி வலம் செய்து கை தொழோ கூடங்கொள் என்னும் என் சிந்தனையே. 10వ பாசம். சிந்தையை மொத்தன்றெந்திரத்ததல்லா தன்மை தேவபிரான் அறியும் சிந்தையினால் செய்வதான் அறியாத நாமாயங்கள் ஒன்றுமில்லை சிந்தையினால் சொல்லினால் செய்ய கைமா யாழ் நிலத்தேவர் குளவணங்கும் சிந்தை மகிழ் திருவாரன் விளை உரை தீரத்தனுக்கு அத்த பின்னே. 11వ பாசம். தீரத்தனுக்கத்து பின் மத்தோர் சரண் இல்லை என்றென்றை தீரத்தனுக்கே தீரத்தாமனத்தனாகி செல்லும் குருகோர் ஜடகோபன் சொன்னா தீரத்தங்கள் 1000 இவை 10 வல்லார்களை தேவர் வைக்கல் தீரத்தங்களே என்று போஷித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கே.